ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடம் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக அப்பா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்ரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்ரம். கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்ரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்ரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உடைய இரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய இரத்தத்தை உயர்த்தி துதிக்கிறோம். கல்வாரி இரத்தத்தை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம் அப்பா. அந்த இரத்தம் ஒரு விசை கூட எங்கள் மேலே எங்கள் இடத்துல இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை உயர்த்தி 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 துதிக்கிறோம். தேவா ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தீர்கள் சொன்னது போல இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக உங்கள் ரத்தம் உங்கள் வார்த்தை அப்பா எங்கள் மத்தியில் வரட்டு ராஜா. உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. இன்னொரு விசை. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம்
அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இந்த காலை வேளையில ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடு. இன்னொரு விஷயம், உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம்
ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சொல்லுங்க, ஒவ்வொரு காயத்தை நாங்க முத்தமிடுறப்பா. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தை, அந்த காயங்களை நாங்க முத்தமிடுகிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பாடணும் ஒரு நாவு போதாதையா. ஏன்னா அவர் நம்மை நினைத்த நினைவுகள் பெருசு, நம்மளை நினைத்த நினைவுகள் பெருசு. அதனால தான் எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, எல்லா இடத்துலையும் அந்த நல்ல பங்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம ஆண்டவர் தான் நல்ல பங்கு. நம்மளை விட்டு எடுபட உண்மையிலே நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் ஒருவேளை இயற்கை நிமித்தம் அவங்க மறைந்து போகலாம், ஏதோ சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் நம்மளை விட்டு போய் பிரிந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் என்றென்றும் சதா காலம் நம்மளை ஆளுகை செய்கிறவரோ, நம்மளை எல்லா சூழ்நிலைகளும் நடத்துகிறவருமாகிய அவர் நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. ஒரு மார்த்தாள் மரியா வீட்டில் பார்த்தீங்கன்னா லாசரு தான் ஒரு நல்ல பங்கு போல இருந்தார். ஆனால் அந்த பங்கு எடுபட்டு போனது. அப்போ அந்த சகோதரிகள் கிறிஸ்துவை பார்த்து அழுகிறாங்க, இயேசுவை பார்த்து. நீங்கள் முன்னமே வந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே, நாங்கள் எப்படி ஜீவிக்க போகிறோம்? எங்கள் வாழ்க்கையில் அவன் தான் ஆதாரமாக அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் அவன் தான் மட்டும்தான் இருந்திருப்பார் பழக. அந்த நல்ல பங்கு இல்லையே, நீங்கள் முன்னாடி வந்தால் அவன் பிழைச்சிருப்பானே சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்னது போல, நீ அறியாயோ கேட்டது போல, அந்த நல்ல பங்குலேருந்து புறப்பட்ட வார்த்தை, லாசருவே வெளியே வா. அந்த நல்ல பங்கு நம்ம வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புத அதிசயத்தை செய்கிறவர். நம்மளுடைய சூழ்நிலையில், நம்மளுடைய தாழ்மையில, நம்மளுடைய எல்லா இடத்துலையும் அவரால் கிரியை செய்ய முடியும். யாதோ டாஹாடி ஆஷாடாதி, அவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் ஒரு விஷயம், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா.
பங்கு நீர்தானையா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல பங்கு நீர்தானையா. அதனால தான்பா உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ஆமென் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி அவரை நம்ம பிடிச்சிக்குவோம். இந்த நாளில் அவர் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்ப அவர் போதுமானவர். இந்த நாளில் அந்த நல்ல பங்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறாரே. உமக்கு நன்றி தகப்பனே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. துதியின் சத்தம் இன்னும். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உரிமையோடு கூப்பிடுங்க, எங்கள் அப்பா பிதாவே. சத்தத்தை கேட்கும் பொழுதே அவர் இறங்கி வருகிற தேவன். அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே,
எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இதே தாளத்திலிருந்து எங்கள் அப்பா பிதாவே, ஆமென். அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கூப்பிடுங்க, இன்னும் உங்க சத்தம் பெருகட்டும். அப்பா பிதாவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குழந்தை ஒரு ஏக்கத்தோடு தகப்பனை நோக்கி கூப்பிடுவதை போல உரிமையோடு அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் அநேகருடைய தாழ்மையில அவர் இல்லாம இருந்ததுனால எத்தனையோ பேர் இந்த பூமியில மரித்து போனாங்க. ஆனால் நம்மளுடைய தாழ்வில் அவர் நினைத்தது நிமித்தம் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். பலவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஸ்தோத்தரிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நன்றி, உமக்கு நன்றி. அவரை மகிமைப்படுத்தும்படியாக இருதயத்தின் ஆழ்த்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஓ ஹalleluya, ஹalleluya.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. அந்த நல்ல பங்கு நம்மளுடைய தாழ்மையிலே நின்று நம்மளை அந்த இடத்துல இருந்து தூக்கி விட அவரால் முடியும். அந்த நல்ல பங்கு இரவு மாத்திரம் இல்லை, பகல் மாத்திரம் இல்லை, ராக்காலம் மாத்திரம் இல்லை, துன்பத்தில் எல்லா சூழ்நிலையும் அந்த நல்ல பங்கு நம்மளை விட்டு விலகாமல் ஒரு நிழல் போல நம்மளை பின்தொடர்ந்துட்டே வருவார். அந்த நல்ல பங்கு நம்மளுடைய ஆத்தும நேசர். அந்த நல்ல பங்கு நம்மளுக்காக ஜீவனையே சிலுவையில விட்டவர், நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினவர். அதனால தான் அவர் நமக்கு நல்ல பங்காக என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மளை எல்லாவற்றையும் நடத்துகிறவராய் இன்னைக்கு நம்மதில் வாசம் செய்கிறாரே. எல்லா கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்திங்க. அபிஷேகத்துல நிரம்பி அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நன்றி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் எங்களை நடத்த நீங்க போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி. உங்க நாமத்தை மாத்திரம் நாங்க உயர்த்துகிறோம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது சொன்னவர் அதே மாதிரி நம்மளை நடத்தி வருகிறாரே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா அந்த நல்ல பங்காகிய ஆண்டவர் நம் மத்தியில் நம்ம கூட இருக்கிறதற்காக அவருக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு விசை கூட. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் நம் மத்தியில இறங்கிட்டு அவருடைய தேற்றுதல், அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், தாயுள்ளம் கொண்டவர், ஓரியாமாஷாலதி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஒரு விசேஷித்த ஒரு மகிமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். தகப்பனே, உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மீதியான எல்லா காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
எல்லாரும் நம்ம எழுந்திருந்து 105வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். நூற்றி 5வது சங்கீதம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வரவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதில் படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் வந்தான். யாக்கோபின் காமான் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவன் தம் ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்து அவர்களுடைய ராஜாக்களின் அறைவீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லையெங்கும் வண்டுகளும் பெண்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லையில் உள்ள மரங்களிலே முறித்தார். அவர் கட்டளையிட எண்ண முடியாத வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. அவர்களுடைய தேசத்துள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்தை தலைச்சன் அனைத்தையும் அவர்களுடைய பலனி முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைக்காகவும் விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காகவும் அக்னியும் தந்தார். கேட்டார்கள். அவர்கள் காடையை வரப்பண்ணினார். வானம் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டது. வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தின் களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி
தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை அவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காக கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதா நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கிருபை சிந்திக்கிறோம் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கும்படி, உம்மை பணிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான் நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியினுடைய அந்த வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும், நம்முடைய சபையார் ஒவ்வொருவர் மேலும், அவருடைய குடும்பத்தினர்கள் மேலும், நம்முடைய பட்டணத்தின் மேலும், நம்முடைய தேசத்தின் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அது வல்லமையாய் வெளிப்படுத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஆண்டவரப்பா அளவில்லாமல் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த கால நேரத்தில் சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரப்பா, வெற்றி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நெருப்புப்பட்ட நூல் போல சிம்சோனை கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் அவைகள் அறுக்கப்பட்டு போனது போல இந்த கால நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே ஆண்டவரப்பா குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரப்பா எதிரிகள் மூலமாக ஆண்டவரப்பா எந்தெந்த விதத்திலெல்லாம் சத்துரு கட்டி வைச்சிருக்கிறானோ, சோர்வின் மூலமாக கட்டி வைத்திருக்கிறானோ, அதைரியத்தின் மூலமாக கட்டி வைத்திருக்கிறானோ, பயத்தின் மூலமாக கட்டி வைத்திருக்கிறானோ, எல்லா கட்டுகள் கால நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால் அவைகள் நெருப்புப்பட்டதான நூல் போல அவைகள் அருந்து போகத்தக்கதாக இந்த கால நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாராகி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊக்கத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபையாருக்காக ஜெபிக்கிறோம், சபையாருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா மனிதர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம், அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக ஆண்டவரப்பா, அரசியல் தலைவர்களுக்காக ஆண்டவர், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஆண்டவரப்பா, ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சகோதரர் சசி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை பலப்படுத்த வேண்டும். அவருடைய இந்த கால்கள்
கடந்த நாட்களில் பாதிக்கப்பட்டு இருந்தபடினால் அந்த கால்கள் இந்த நாளிலே ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அவர் ஆஸ்பத்திரியில் அவரை அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணிக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைகளை வைத்து அவருக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் ஆண்டவர் தாமே பலப்படுத்தத்தக்கதாக அவருக்கு வேண்டியதான எல்லா மருத்துவ அந்த உதவிகளை கத்தத்தாமே ஆண்டவர் முன்னின்று ஆண்டவர் நடத்தத்தக்கதாக, அற்புதங்களை ஆண்டவர் செய்யத்தக்கதாக, பரிபூர்ண சுகத்தை கத்த கொடுக்கத்தக்கதாக கத்திரம் எல்லாரும் கத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதுபோல் கிறிஸ்துபுரம் பகுதியில் இருக்கிற சகோதரி விஜயா அவர்களுடைய கணவர் சகோதரர் அமல்ராஜ், அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் கால்களில் இன்ஃபெக்ஷன் ஆனது நிமித்தமாக அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். டாக்டர்கள் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், சில மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே அவங்களை பலப்படுத்தத்தக்கதாக கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் கத்திரம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. எல்லா பலவீனங்களை கத்திர எடுத்து போடுங்க ஆண்டவரப்பா. எல்லா வியாதிகளை கத்திர நீங்கள் எடுத்து போடுங்க. பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். சபையில் நடக்கிறதான ஊழியங்கள், ஏரியாக்கள் நடைபெறுகிறதான ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய சபை இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் அது வளர்ந்து பெருக வேண்டும். எண்ணிக்கையில் மாத்திரமில்லாதபடி பரிசுத்தத்தில் மாத்திரமில்லாதபடி ஆவிக்குரிய தரத்தில் சபையானது வளர்ந்து பெருகத்தக்கதாக கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை எண்ணிக்கையில் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக பண்ணுங்க. இப்பொழுது இருக்கிற காட்டில் 1000 மடங்கு வளர்ந்து பெருக பண்ணுங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவ்விதமாக ஆண்டவரே சபையை ஆசீர்வதித்து ஆண்டவரப்பா பெருக பண்ணுங்க. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை அங்கே துதிக்கிற சபைக்கு நல்ல இடத்தை கத்தர் கொடுக்கும்படியாய், நல்ல கட்டிடத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய், ஆண்டவர் தேவைகள்லாம் கத்தர் சந்திக்கத்தக்கதாக கைகளை உயர்த்தி கத்திரமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா, தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இடத்தை, நல்ல ஒரு கட்டிடத்தை கத்த தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் வழி நடத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கண்மலையின் தேனினால் ஆண்டவர் சோதரம் திருப்தியாக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் போஷிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, வானத்திலிருந்து வருகிறதான அந்த மன்னா அது உச்சிதமானது கோதுமையாக காணப்படத்தக்கதாக, ஹல்லேலூயா, தேவதூதர்களுடைய உணவை அந்த வானத்து மன்னாவை கத்த தம்முடைய ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே அவர் அருளி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடின் காலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்ததான சொல்றாங்க அந்த மெய்யான அப்பம், ஜீவ அப்பம், அது இயேசு கிறிஸ்துங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம், அந்த வார்த்தைங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் அப்படிப்பட்டதான அந்த வானத்து மன்னாவினால் ஸ்தோத்திர உச்சிதமான அந்த கோதுமையினால், ஹல்லேலூயா, கண்மலையின் தேனினால், ஹல்லேலூயா, ஆண்டவர் சபையை ஆண்டவர் திருப்தியாக்கத்தக்கதாக, ஆண்டவர் போஷித்து நடத்தத்தக்கதாக, நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல நம்முடைய ஆத்துமாக்கள் திருப்தி அடையத்தக்கதாக, வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் திருப்தி அடைய வேண்டும். நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல அவருடைய ஆத்துமா திருப்தி அடைய வேண்டும்.
வேண்டும். ஓ சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், ஓ நடுத்தர வயதினர், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நபர்களை கத்தத்தாமே தொடத்தக்கதாக, ஒவ்வொரு நபர்களோடு கூட கத்தர் இடைப்படத்தக்கதாக, ஒவ்வொரு நபர்களை கத்தர் திருப்தியாக்கத்தக்கதாக, ஒவ்வொரு நபர்களை கத்தர் போஷிக்கத்தக்கதாக. ஓ பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்கிற வசனத்தின்படி ஒவ்வொருத்தருடைய ஆத்மா வாழத்தக்கதாக, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து தெய்வ ஜனங்கள், தெய்வ பிள்ளைகள் அவர்கள் சுகமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்க. உமக்கே எல்லா துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து நிறைய பெரிய காரியங்களை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து வசனத்தை நம்ம தியானிக்கலாம். தொடர்ச்சியாக பழுதற்ற பலி என்கிறதான அந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம அங்கு வாசிக்கும் பொழுது பழுதற்ற பலிகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் இன்னும் மற்ற அநேக பகுதிகளிலே நம்ம அப்படிப்பட்டதான இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். வாசிங்க, லேவியராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 3:1. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்துவானாக. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், பழுதற்ற பலியை ஆண்டவர் செலுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் 6வது வசனத்தில் லேவியராகமம் 3:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று, அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்று இருப்பதை செலுத்துவானாக. அப்போ ஆண்டவருங்க சொல்லுகிறதான ஒரு காரியம், அது காளையானாலும் அது பசுவானாலும் அது ஆடானாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழுதற்று இருப்பதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பழுது எதுலெல்லாம் பழுதுகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்களில் பழுதுகள் வரும், காதுகளில் பழுதுகள் வரும், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாயில் என்ன பண்ணும் பழுதுகள் வரும். அதுபோல் அதனுடைய கால்கள், அதனுடைய அந்த உறுப்புகள், ஸோ இது போல் அந்த செயல்படாத அந்த காரியங்கள், உணர்வற்றதான அந்த காரியங்கள், ஸோ இது போல் அநேக காரியத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இருதயம், மூளை போன்றதான ஒவ்வொரு பகுதிகளிலும் பழுதுகள் வருகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் பழுதற்ற ஒரு பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்கள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ அதில் நம்ம முதலாவது நம்ம எடுத்து தியானித்ததான காரியம் கண்களை குறித்து என்ன பண்ணுகிறோம், நம்ம அவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கண்களை குறித்து நம்ம அநேக காரியங்களை என்ன பண்ணுகிறோம் நம்ம பார்க்குறோம். எரிகவுக்குள்ள இருந்து எரிகவுல ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் போகும் பொழுது அங்கே பத்திமை என்கிறதான ஒரு குருடன் என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறார். அப்படிங்கிறதான காரியங்களை என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம். அப்போ அவன் பார்வை அடைந்த பிறகு மனித உதவியை அவன் எதிர்பாராதபடி கர்த்தரை அவன் பற்றி கொண்டு கர்த்தரை என்ன பண்ணுகிறான், துதித்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே அவன் பின்பற்றி செல்கிறான். அப்படிங்கிறதான அந்த காரியங்களை என்ன பண்ணுகிறோம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்முடைய கண்கள் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ சங்கீதம் 119:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தள்ளும். அப்போ இந்த இடத்துல கண்கள் என்று சொல்லப்படுவது ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரத்திலே நம்முடைய கண்களை சுகப்படுத்த அவர் போதுமானவர். ஆனால் இந்த இடத்துல நம்ம தியானிக்கிறதான காரியம் சரீர பிரகாரமான கண்களை நம்ம தியானிக்கலை, நம்ம ஆவிக்குரிய கண்களை என்ன பண்ணுகிறோம் நம்ம தியானிக்கிறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தலும். அப்புறம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது தான் நாம் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இருக்கிறதான நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அதிசயமானவர். அப்போ அந்த அதிசயமான தெய்வத்தை என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்க முடியும்.
அப்போ இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா அப்படின்னா ஆமாம் படித்தேன். அப்போது ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல, நம்மளுக்கு தெரியுதில்ல. படித்தேன் ஆனால் என்ன பண்ணிச்சு, மறந்துடுச்சு. படித்தேன் ஆனால் வந்து என்ன பண்ணல, அவசரமாக படிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே வேலைக்கு போயிட்டேன், அப்படியே குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக போயிட்டேன். நான் படித்தேன் ஆனால் வந்து என்ன பண்ணிச்சு, மறந்துடுச்சு. நான் படித்தேன் ஆனால் வந்து என்ன பண்ணல, அந்தளவு நான் தியானிக்கலை அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுகிறோம். சில நேரங்களில் நம்ம சொல்லுகிறோம், சிலருடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அதுதான் வந்து என்ன பண்ண அப்படி இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி. அப்போ பொதுவாக வந்து என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிஞ்சு என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஹைட் அண்ட் சீன் சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு. திருடன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அது போல் விளையாடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் அல்லது 1லேருந்து 20 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை கண்ணை மூடிக்கிட்டு எண்ணம், மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த பிள்ளை கண்ணை திறந்துட்டு வந்து என்ன பண்ணும், ரெடியா வரவா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணும், ஓடி போய் வந்து என்ன பண்ணும், ஒவ்வொருத்தராக கண்டுபிடிக்கும். அப்போ அது போல் ஆண்டவர் இந்த வேத வசனத்துக்குள்ளாக என்ன பண்ணுகிறார், அவர் தன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். அப்போ வேதத்தில் ஒளிந்திருக்கிறதான அந்த வார்த்தையாகி கிறிஸ்துவை, அந்த அதிசய தேவனை நீங்களும் நானும் பார்க்கும்படி நம்முடைய மனதின் கண்கள் என்ன பண்ண வேண்டும், அவைகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், அவைகள் பழுதில்லாமல் இருக்க வேண்டும். அப்போது பார்க்கும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேலே கண் வந்து என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் வந்து என்ன பண்ணும், பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் இந்த நாட்டில் பார்க்கும் பொழுது செல்ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர் போனதான காரியத்தை யூஸ் பண்ணுறதுனால, டிவி அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி அநேக நேரங்களில் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கன்னா சின்ன வயதிலிருந்தே என்ன பண்ணுகிறது, அந்த கண் பார்வைகள் பாதிக்கப்படுகிறது. அப்போ சரியாக எழுத்தை வந்து என்ன பண்ண முடியல, பார்த்து வாசிக்க முடியல, அந்த ரீடிங்கில் வந்து இருக்குது பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ தூரத்தில் இருக்கிறதான பொருட்கள் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணும், ஒரு மாதிரி மங்களாக வந்து என்ன பண்ணும் தெரியும். பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் வருகிறதான அந்த வழியிலே சபைக்கு எதிராக செயல்படும்படி, பரிசுத்தவான்களை சிறைப்பிடித்து சிறையில் அடைக்கும்படி, அவர்களை துன்பப்படுத்தும்படி அவர் வந்த பொழுது, அப்போது சடுதியிலே ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது அந்த பேர் வெளிச்சத்தினாலே, அந்த பேர் அந்த ஒளியினாலே அவருடைய கண்கள் அங்கே பாதிக்கப்படுகிறது. அப்போ அவன் தன்னுடைய பார்வை இழந்தவனாக என்ன பண்ணுகிறான், அவன் கீழே விழுகிறான். அப்போ தன்னுடைய படிப்பை நம்பியிருந்தார், தன்னுடைய திறமையை நம்பியிருந்தார். அவர் கபாலியலுடைய பாதப்படையிலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டதான நல்ல ஒரு பக்திமான், அதாவது யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நல்ல முறையிலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினதான ஒரு யூதனாக என்ன பண்ணினார், அவர் காணப்பட்டார். அப்போ அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலைகள் காணப்பட்ட பொழுதிலும் அவர் கிறிஸ்துவை அறியாதபடியினாலே, அதிசயத்தை அவர் காண முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடினாலே ஆண்டவர் அவர் வந்து என்ன பண்ணுகிறார், அவர் சந்திக்கிறார். அப்போ அவர் சந்திக்கும் பொழுது தான் தம்முடைய பேர் வெளிச்சத்திலே ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது, தம்முடைய பேர் ஒளியிலே அவர் சந்திக்கும் பொழுது அவருடைய உலக பிரகாரமான கண்கள் இருளடைகிறது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணுகிறது, திறக்கப்படுகிறது. அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நான் வருகிறதா அந்த வழியில் என்னை எதிர்த்து ஒருத்தர் நிற்க முடியல, எத்தனையோ கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தினேன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொலை செய்தேன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் சிறையில் அடைத்தேன். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை எதிர்த்து வந்து என்னை கீழே விழும்படி தள்ளி இவ்வளோ பெரிய அந்த வல்லமையாக இருக்கிறதே, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, இயேசு நானே என்று சொல்லும் பொழுது உடனே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அவரை சந்தித்து அனனியா மூலமாக அவருடைய கண்களில் இருக்கிறான செதில் போன்றவைகள் கீழே விழும்படி செய்து அவருக்கு உலக பிரகாரமான அந்த கண்களுடைய பார்வையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்து அநேகருடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்ன பண்ணுகிறார் ஆண்டவர். புறஜாதிகள் மத்தியிலே மற்றுமாக யூத ஜனங்கள் மத்தியிலும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். ஸோ அதுபோல் நம்முடைய கண்கள் பழுதற்றதாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க முடியும். அப்போ அந்த நாட்களில் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். இந்த நாட்களில் நம்மளுக்கு பலிகள் முறைமைகள் இல்லை. காரணம் என்னென்னா கிறிஸ்து நமக்காக பலியானார். எனவே நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை என்ன பண்ண வேண்டும், நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் அவைகளை செலுத்த வேண்டும் என்கிறதை நாம் அவைகளை அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் நம்ம தியானிக்கிறோம். தெளிவான கண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உன் சரீரம் முழுவதும் அது உன் கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன பண்ணும், வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணோம், தியானித்தோம். வெளிச்சமான கண்கள். அப்படி இல்லைன்னா நம்முடைய கண்கள் வந்து எப்படி இருக்கும், உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்ன பண்ணும், இருளாக இருக்கும். இருளான கண்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ண பார்த்தோம். புறாவின் கண்கள், முக்காட்டின் நடுவே இருக்கிறதான கண்கள், நதியின் ஓரத்தில் தங்குகிறதான கண்கள், கண்ணீரின் கண்கள்,
தண்ணீர் ஊற்று, எரேமியாவை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அங்கே தியானிக்கிறோம். என்னுடைய தலை தண்ணீரும் என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். தண்ணீர் ஊற்றுள்ள கண்கள், ஆத்தும பாரம் உள்ள கண்கள், இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான கண்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பார்த்தோம். சிமியோனை குறித்து இரட்சணை கண்கள் சொல்லி பார்த்தோம். தொடர்ச்சியாக ரெபேக்காளை குறித்து என்ன பண்ணோம் பார்த்தோம். ஏறெடுக்கிற கண்கள், விசாரிக்கிற கண்கள், அறிந்து கொண்ட கண்கள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்துருக்குறோம். ஸோ இந்த நாளில் நம்ம அதுக்கடுத்து மோசை குறித்து வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ இந்த நாளில் நம்ம தியானிக்கிறான காரியம் அக்னி ஜுவாலை போன்றதான கண்கள். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:12. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கண்கள் அது எப்படிப்பட்டதான கண்கள் அப்படின்னா, அது அக்னி ஜுவாலையை போன்றதான கண்களாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சார்ல்ஸ் பின்னி என்று சொல்லப்படுகிறான ஒரு கர்த்தருடைய தாசன், கர்த்தர் அவரை அளவில்லாமல் அவரை அபிஷேகித்தார். அவருடைய கண்களிலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்ன பண்ணுச்சு காணப்பட்டது. அவை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த மிஷினரி, அந்த கர்த்தருடைய தாசன் ஒரு கிராமத்து வழியாக போகும் பொழுது ஆத்ம பாரம் நிறைந்தவராக அந்த கிராமத்தை என்ன பண்ணாரா உற்று பார்த்து அந்த கிராமத்துக்காக அவர் ஜெபித்தாரா. அப்போ நடைபெற்ற காரியம் என்ன, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவ உணர்வடைந்து என்ன பண்ணாங்களா, அவர்கள் மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்களாம். அதே போல் ஒரு ஃபேக்ட்ரிக்கு அவர் போயிருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சார்ல்ஸ் பின்னி அவருடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம் கூகுளில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அப்போ அதில் பார்க்கும்பொழுது அவருடைய தோற்றம் ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து என்ன பண்ணும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, ஒரு விரும்பப்படத்தக்கதான ரூபம் போல் வந்து என்ன பண்ணால் தெரியாது, கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்ன பண்ண இருக்கும். அப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு அவர் போகும் பொழுது அப்போ அவரை பார்த்ததான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவரை பரிகாசம் பண்ணுறாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஜனங்களை அப்படியே உற்று பார்க்க ஆரம்பித்தார். அப்போ உற்று பார்த்த பொழுது கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, பாவ உணர்வடைந்து எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அவங்க அழுது புலம்பி ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்களா, தங்களை ஒப்பு கொடுத்தாங்களா. அப்போ அந்த சார்ல்ஸ் பின்னியினுடைய அந்த கண்களிலே ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தின் அந்த அக்னி என்ன பண்ணியிருந்தார், ஆண்டவர் வைத்திருந்தார். அப்போ அதே போல் நம்ம இங்கே பார்க்குறோம், நம்முடைய ஆண்டோடைய கண்கள் அது எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னா, அக்னி ஜுவாலை போன்றதான கண்களாக என்ன பண்ணுகிறது நம்முடைய ஆண்டவருடைய கண்கள், அவைகள் காணப்படுகிறது. அப்போ அக்னி ஜுவாலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க, அதே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது, நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். பாருங்க, ஆண்டவங்க சொல்கிறா, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நாம் அனலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே சொல்லும் பொழுது நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தாயானால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல குளிரும் இல்லை அனலும் இல்லை அப்படின்னா வந்து என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் என்ன பண்ணுகிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அதை தான் எலியா சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் எலியா அங்கே சொல்லுகிறார். அந்த காரியத்தை என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு தவளை வந்து என்ன பண்ணுச்சு போச்சு. அப்போது குந்தி குந்தி நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ தவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது எப்படி போகுது அப்படின்னா என்ன பண்ணுது, தாவி தாவி வந்து என்ன பண்ணுது போகுது. அப்போ தவளை வேதத்தில் எதற்கு அது ஒப்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தவறான உபதேசத்திற்கு அந்த தவளை வந்து என்ன பண்ணுது, அது ஒரு கள்ள தீர்க்க தரிசன ஆவிகளுக்கு அது ஒரு அடையாளமாக அதை வந்து என்ன பண்ணது இருக்குது. அப்போ 2 நினைவுகள், உலகமும் வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை வேணும் அப்படின்னு சொல்லி 2யுமே வந்து என்ன பண்ணுது பற்றி கொள்ளுகிறது. பொதுவாக நான் ஒரு கதை சொல்வேன். ஒரு பையன் வந்து என்ன பண்ணானா, கடைக்கு போயிட்டு ஒரு அழகான நாய்க்குட்டி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணால் கடைக்கு போகிறான். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிட்றாங்க, என்ன பண்ணால் சேர்ந்து விளையாடுறான். கடைக்கு போகிறான், நாய்க்குட்டி அழகான ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணான் கேட்டு விலை கொடுத்து வாங்குறான். மறுபடியும் வர வழியில் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறான் விளையாட போகிறான். மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அவன் வாங்கிட்டு வந்து தான் அழகான அந்த நாய்க்குட்டி வந்து என்ன பண்ணுது, அந்த நாய்க்குட்டி அங்கே காண உள்ளே வந்து என்ன பண்ணுது பன்னிக்குட்டி இருக்குது. உடனே கடைக்கார மேலே கடும் கோபம். உடனே மறுபடியும் என்ன பண்ணான், அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணான், வேகமாக அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணான் கடைக்கு போகிறான். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, மறுபடியும் என்ன பண்ணுறான் போய் கிரிக்கெட் விளையாடுறான். மறுபடியும் கடைக்காட்ட போகும்போது கடைக்கார அந்த பைக்குள்ளே இருந்து அந்த நாய்க்குட்டி வெளியே எடுத்து பார்த்தா அது வந்து என்னது நாய்க்குட்டி தான் அங்கே இருக்குது.
ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வந்து என்ன இருந்துச்சு, பன்னிக்குட்டி இருந்துச்சு. உடனே இவனுக்கு ரொம்ப கோவம், என்னடா அது வீட்டில் பார்க்கும்போது பன்னிக்குட்டியாக இருந்துச்சு, இங்கே வந்து கடையில் வந்து பார்க்கும்போது நாய்க்குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே மறுபடியும் என்ன பண்ணான், சாரி சார் நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், நான் எதுவும் நான் கவனத்தில் சரியாக பார்க்கல போல என்ன பண்ணான், மறுபடியும் வாங்கிட்டு போகிறான். மறுபடியும் போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, விளையாட கூப்பிட்றாங்க, விளையாடுறான். மறுபடியும் என்ன பண்ணான், வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் எடுத்து பார்த்தா வந்து என்ன பண்ணுது, இப்போ வீட்டுக்கு போனவொடனே பன்னிக்குட்டியாக மாறிடுச்சு. உடனே அவன் யோசிக்கிறான், அவன் எடுத்து வச்சு சொல்கிறான், ஒன்று நீ நாய்க்குட்டியாக இரு, இல்லைன்னா வந்து என்ன பண்ணு பன்னிக்குட்டியாக சொல்லி என்ன பண்ணா சொல்கிறான். அப்போ இது ஏன் அப்படின்னா, அந்த கிரிக்கெட் விளையாடுற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவனை ஏமாத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க, பன்னிக்குட்டியை உள்ளே போட்டாங்க. அப்போது அநேக நேரங்களில் சில தேவ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சபைக்கு வரும் பொழுது பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது, நண்பர்கள் மத்தியில் போகும்போது, உலகத்தில் சமுதாயத்துக்குள்ளே போகும்போது என்ன பண்ணாங்க, அவர்களோடு கூட ஒருமித்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் உலக வழக்கத்தின்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணுறாங்க, காணப்படுகிறாங்க. அப்போ அதனால ஆண்டவங்க சொல்கிறார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். ஒன்று நீ அனலாயிரு, இல்லைன்னா வந்து என்ன பண்ணு, நீ குளிர்ந்து விடு. ரெண்டுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணாத, நீ வந்து அதாவது இது நம்ம இப்படி சொல்லலாம், மாய்மாலம் பண்ணாத அப்படிங்கிறது போல என்ன பண்ணுகிறார் ஆண்டவர். இந்த இடத்துல ஆண்டவர் அதை எச்சரிக்கிறது என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம். அப்போ ஆண்டோடைய விருப்பம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 12:49 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. சாரி, லூக்கா 12:49. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் எல்லாருக்கும் அறிந்ததான வசனங்கள் தான். ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா வந்து என்னது, நாம் அக்கினியாய் நாம் ஆண்டவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சங்கீதக்காரன் ஒரு பகுதியில் சொல்லும் பொழுது, நான் நலமானதையும் பேசாமல் வந்து என்ன பண்ணேன், அமைதியாக இருந்தேன், ஆனாலும் நான் தியானிக்கும் பொழுது என் இருதயம் வந்து என்ன பண்ணுச்சு, என் இருதயத்தில் அனல் மூண்டது, நான் தியானம் செய்யும் பொழுது எனக்குள்ளாக அக்கினி மூண்டதுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன, நாம் அக்கினிமயமாக, நாம் அக்கினியாக கர்த்தருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயாவை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த ஏசாயாவோட அந்த நிலைமை குறித்து நம்ம அறிந்ததான சம்பவங்கள் தான். வாசிங்க, ஏசாயா 6:5-6 வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 5-6 வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாருங்க, இந்த நம்ம பார்க்குறோம், ஏசாயா அங்கே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. அப்போ கண்களினால் என்ன பண்ணுகிறார் ஏசாயா, கர்த்தரை காண்கிறார். அப்போ கர்த்தரை கண்டதான அவருடைய வாழ்க்கையில அவர் அங்கே புலம்புகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சொல்லி என்ன பண்ணுகிறார் அவன் சொல்லுகிறான். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன் சொல்லி என்ன பண்ணுகிறான் சொல்லுகிறான். அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை அவருடைய கண்கள் கண்ட பொழுதுதான், அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பான பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, அவருடைய பரிசுத்தமான அந்த அக்கினிமயமான அந்த வாழ்க்கைக்கு ஈடாக என்னுடைய வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், தன்னை அவன் நிதானித்து உணர்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பரிசுத்தம் பண்ணும்படி பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதான ஒரு நெருப்பினாலே என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அவனை அங்கே பரிசுத்தமாக்குறது என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். பலிபீடம், ஆசரிப்பு கூடத்தில் பலிபீடம், அது பலிகளை செலுத்தும்படி இருக்கிறது. நமக்காக கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார், அவர் பலியானார். அப்போ அந்த பலிபீடத்தில் அக்கினி அது எப்பொழுதும் வந்து என்ன பண்ணுகிறது, அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினியானது என்ன பண்ணக்கூடாது, அவைகள் அணைந்து போகக்கூடாது. அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ அந்த அக்கினி கிறிஸ்து, அப்போ அவர் வந்து என்ன பண்ணினார், அக்கினியை போடும்படி வந்தார். அப்போ அந்த கிறிஸ்துவாகிய அந்த பலியின் நிமித்தமாக, கிறிஸ்துவாகிய அந்த அக்கினி நிமித்தமாக
நம்மை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை ஆண்டவர் சுத்திகரித்தார் என்கிறதான அந்த காரியத்தை என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை அது அக்கினிமயமான ஒரு வாழ்க்கையாக, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசி முடிக்கலாம். வாசிங்க யாத்ராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 14 வசனம் 24 வாசிங்க. கிழக்கு வெளித்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. பாருங்க, அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து. அப்ப நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் மாத்திரம் அது அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் அல்ல. அவரே எப்படிதான் இருக்கிறார் அப்படின்னா, அவர் அக்கினிமயமான ஒரு தேவனாக என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார். அப்ப அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரை என்ன பண்ணுகிறார்? அவர் அங்க பார்த்து அங்க சொல்லப்படுகிறது அவர்கள் சேனையை கலங்கடித்தார் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கர்த்தருடைய கண்கள் அது எப்படிப்பட்டதான கண்கள்? அது அக்கினி ஜுவாலையான கண்கள். அடுத்து நம்முடைய கர்த்தருடைய கண்கள் அது எப்படிப்பட்ட கண்கள்? அது பரிசுத்தமான கண்கள். அப்ப அந்த பரிசுத்தமான கண்களாக, அப்ப அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிகிற தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். எகிப்தியர்களுக்கும் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் இருளும் அந்தகாரமான சூழ்நிலை ஆண்டவர் அங்கே உண்டு பண்ணுகிறார். அப்ப அக்கினிமயமான ஸ்தம்பத்தில் இருந்து ஆண்டவர் அங்கே செய்கிறதான காரியம் என்ன? சத்துருவை ஆண்டவர் பார்க்கிறார், எகிப்தியரை ஆண்டவர் பார்க்கிறார், எகிப்தியருடைய சேனைகளை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்தது எகிப்தியர்களின் சேனைகளை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் கலங்கடிக்கிறார். அப்போ நம்ம இங்கே பார்க்கிறதான காரியம் என்ன? சத்துருவை பார்க்கிற கண்கள், அடுத்தது கலங்கடிக்கிற கண்கள். இது ரெண்டையும் ஆண்டவர் ஏன் செய்கிறார் அப்படின்னா, அவர் பரிசுத்தமான கண்களை உடையவராக இருக்கிறார். எப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாதோ, வெளிச்சம் வந்த உடனே இருள் எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாத அளவிற்கு அந்த இருளானது ஓடி போகிறதோ, அது போல தேவன் வருகிற இடத்துல எகிப்தினுடைய அந்த தன்மைகள் இல்லாதபடி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அதை முழுவதும் ஆண்டவர் கலங்கடித்து அந்த சேனைகளை அழித்து போட்டு என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். எனவே அவர் அக்கினிமயமா இருக்கிறபடினாலே நம்மையும் அவ்விதமாக மாற்ற என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிக்கும் பொழுது இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த நேரத்தில், காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய கண்கள் அது அக்கினி ஜுவாலையான கண்களாக மாறட்டும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அது அக்கினிமயமாக இருக்கட்டும். அனலுமில்லாத குளிருமில்லாத ஒரு வாழ்க்கை அல்லப்பா. அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரின்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வாழ்க்கையை நீங்கள் அக்னிமயமாக மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் கத்திரமே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எலியா என்னை கேட்டருளும் என்று சொல்ல அவன் செபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி ஹalleluya மாம்சத்தை பட்சித்தது. அந்த அக்கினி விறகுகளை பட்சித்தது. அந்த அக்கினி கற்களை நக்கி போட்டது. அந்த இடத்துல ஊற்றப்பட்ட 12 குடமான தண்ணீர்கள், அவைகள் அந்த குளிர்ச்சியான அனுபவங்கள், அவைகள் எல்லாவற்றையும் அவைகள் நக்கி போட்டது. கர்த்தரே தேவன் என்று சொல்லி சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த அக்கினி வெளிப்பட்டது. கைகளை வைத்து ஆண்டவரே எங்களை அப்படியான ஒரு அக்கினியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க சபையை விதமாக மாற்றுங்கப்பா. அந்த பரிசுத்தமான அந்த கண்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாருங்கிறது போல ஆண்டவரே அந்த அக்கினிமயமான ஆண்டவர் தேவனுக்காக பற்றி எரிகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அந்த அக்கினி இருக்கிறது. மேல் வீட்டறையில் ஆண்டவர் 120 பேர் மேல் இறங்கி வந்ததான ஆண்டவரே அந்த அக்கினி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களை மத்தியில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே எங்களை அக்கினிமயமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அக்கினிமயமானவர். ஆண்டவர் உண்மை போல பரிசுத்தத்தில் ஆண்டவர் அப்ப நாங்கள் அக்கினிமயமானவர்களாக ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் உண்மை போல ஆண்டவர் நாங்கள் பரிசுத்தமானவர்களாக காணப்பட காலை நேரத்தில் உடைய பலிபீடத்தின் அந்த அக்கினியினால ஆண்டவரே நீர்களை சுத்திகரிப்பீராக. அந்நிய அக்கினி கொண்டு வந்த ஆரோனுடைய குமாரர்கள் ஆண்டவர் நாதாபும் அபியும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இல்லை வாழ்க்கையில் அந்நிய காரியங்கள் அல்ல ஆண்டவர் பரிசுத்த அக்கினி தேவ சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அந்த அக்கினி பலிபீடத்தில் அது பற்றி எரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே அந்த அக்கினி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அக்கினியினாலே பலிபீடத்தில் அந்த பலிகள் அவைகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கிறீரே ஆண்டவர். அது போல ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்திலிருந்து
உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அக்கினியினாலே நீங்களை எப்பொழுதும் அனலூட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை முழுவதும் கர்த்தரை அவ்விதமாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் காலை நேரத்தில் வந்திருக்கிறவர்கள், இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தந்து நடத்துங்க. இந்த நாள் இருக்கிற எல்லா ஊழியங்கள், ஜெபங்கள், எல்லா கூட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், வேலையின் காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற எல்லா காரியத்தை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். நன்மை கிருபை தொடரட்டும். நாளை தின ஜெபங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.